கொடுமையான ஒரு நஜிஸ். இப்போ குர்ஆன் ஒரு நிகழ்ச்சி சொல்லுது. சுப்ஹானல்லதி சூரா 15வது ஜுஸு, சூரத்துல் கஹஃப், குகைவாசிகளினுடைய சூரா. அந்த குகைவாசிகள் 7 நபர்கள் நாட்டை ஆண்ட மன்னன் நான் தான் இறைவன் என்று சொன்னான். அதை எதிர்த்து 7 இளைஞர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். பக்கத்திலே இருந்த ஒரு குகைக்குள் போய் தஞ்சமாக வேண்டும் என்று நினைத்து அரச சபையிலே இருந்து வெளியேறி நடக்க ஆரம்பித்தார்கள். இந்த 7 பேரும் போகும்போது தெரியுதுல்ல, நான் தெரிகிறேன் இல்லையா? அப்போ அந்த 7 பேரும் போகும்போது ஒரு நாய் ஒண்ணு பின்னால போகுது. இந்த நாய் போன உடனே அதுல ஒரு ஆளு குனிஞ்சி ஒரு கல்லை எடுத்து அந்த நாயை விரட்ட பாக்குறாரு. அதை விரட்டி விடுறதுக்கு நினைக்கிறாரு. அப்ப அந்த நாய் சொல்லுது, அல்லாஹுவை நேசிக்கும் நேசர்களை நேசிப்பது குற்றமா, பாவமா, தப்பா, சரியில்லா காரியமா? நான் சரியா தானே செய்யறேன். நீங்க அல்லாஹுவை நேசிக்கிறீங்க, நான் என்ன செய்யறேன்? உங்களை நேசிக்கிறேன். அப்ப அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய உங்களை நான் நேசிப்பது தப்பா என்று அந்த நாய் சொன்ன போதுதான் 7 பேரும் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹுவின் வல்லமையால் அது பேசுகிறது என்று சொன்னால் விட்டு விடுவோம் என்று நினைத்தார்கள். 7 பேரும் குகைக்குள் போனார்கள். நாயும் குகைக்குள் வந்தது. 310 ஆண்டுகள் அந்த குகைக்குள் தூங்கினார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லும். அந்த குர்ஆன்ல அல்லாஹ் இந்த நாயை பற்றி சொல்வான். வ கல்புஹும், இந்த 7 பேர் குகைவாசிகளினுடைய நாயை பாசித்தும் திராஐஹி, தன்னுடைய 2 முன்னங்கால்களையும் நட்டு வைத்துக் கொண்டு தூங்கியது. நான் இந்த 2 இப்படி ஒரு மாதிரி பித்தட்ட கீழே வச்சு காலை தூக்கி வச்சு தூங்கும் இல்லையா, அது போல அந்த முற்றத்தில் அந்த நாய் தூங்கிக் கொண்டிருந்தது. இவர்கள் 300 வருடம் தூங்கினார்கள். அல்லாஹ் குறிப்பிட்ட சில நாட்களில் அங்கும் இங்குமாக அவர்களை புரட்டினான். இந்த கரையான் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அங்கங்கேயே அந்த 7 பேரையும் புரட்டினான். அது போல நாயையும் புரட்டியதாக அல்லாஹ் சொல்கிறார். அந்த நாயையும் நான் புரட்டினேன், பாதுகாத்தேன் என்று குர்ஆன் பெருமையோடு ஒரு நாயை பற்றி பேசுகிறது. சரியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நாய் சொர்க்கம் போகும் என்று சொல்கிறார்கள். இந்த நாய் எங்க போகும்? சொர்க்கம் போகும் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, நாய் தொட்டா 7 தடவை கழுகணும், ஒரு தடவை மண்ணை போட்டு கழுகணும் ஷாஃபி மதுஹபு, 3 தடவை கழுகிதான் ஆகணும் அது ஐன் நஜிஸ் ஹனவி மதுஹபு என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு ஐன் நஜிஸான ஒரு பிராணி அல்லாஹுவை விரும்பிய 7 பேர்களை விரும்பிய ஒரே காரணத்தால் அது எங்க போகுது? சொர்க்கம் போகுது என்று சொன்னால் இந்த ரிஃபாயி ஷேഖை விரும்புகிற நாம் எங்கே செல்வோம்? இவர்களை விரும்புகிற நாம் எங்கே போவோம்? ஒரு நாய் சொர்க்கம் போகுதா இல்லையா? அதை நம்பக்கூடிய, அவர்களை நம்பக்கூடிய, அவர்களின் மீது அன்பு வைக்கக்கூடிய நம்முடைய நிலை என்ன ஆகும் என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சரியான புரியுதலை நமக்கு தருவானார். இது அல்லாஹ்வுடைய வலிமார்களை விரும்புறதுனால கிடைக்கக்கூடிய பாக்கியம். விரும்பாட்டா என்ன நடக்கும்? விரும்பலனா என்ன நடக்கும்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம், இதுவும் குர்ஆன்ல இருக்கிற செய்தி, ரெண்டுமே குர்ஆனுடைய செய்தி தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசிய ஒரு நபி கலீமுல்லா. அவங்களுடைய காலத்துல பல்ஆம் இப்னு பாஊரா என்கிற ஒரு பெரியார் வாழ்ந்தார். அவர் நல்லவர் தான், அல்லாஹ்வுடைய மகத்தான அந்தஸ்து பெற்ற ஒரு பெருமகனார் தான். பல்ஆம் இப்னு பாஊரா அவர் மூசா நபியினுடைய காலத்தில் அவர் வாழ்கிறார். இந்த நேரத்துல ஒரு சர்வாதிகாரிகளான ஒரு கூட்டம் ஜபாபிராக்கள் மூசா நபியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு மூசாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீழ்த்த வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நேரடியாக மற்போர் புரிந்து மூசா நபியை வீழ்த்த முடியாது. குறுக்கு வழியில் தான் செல்ல வேண்டும். என்ன செய்யலாம் என்று நினைத்த அந்த கூட்டத்தார்கள் பல்ஆம் இப்னு பாஊராவிடத்திலே வந்து பேசினார்கள். நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், உங்களுக்கு இஸ்முல் ஆலம்னு ஒரு மந்திரம் தெரியும், அதை பயன்படுத்தி எது கேட்டாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்பான். நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டா போதும், அல்லாஹுவே மூசா நபிக்கு தோல்வியை தா என்று கேட்டால் மட்டும் போதும், நாங்க உங்களுக்கு பெரிய பொருளை தருகிறோம் என்று சொன்னார்கள். அவர் ஏற்க மறுத்து விட்டார். உடனே அந்த கூட்டத்தார்கள் அவருடைய மனைவிட்ட போய் சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய டார்ச்சர் தாங்க முடியாம பல்ஆம் இப்னு பாஊரா ஒரு கழுதையில ஏறி மலை உச்சிக்கு செல்கிறார். மலை உச்சிக்கு செல்கிற போது அந்த கழுதை மலைக்கு மேலே ஏறாமல் கழுதை மிரளுகிறது. மிரண்டு கீழ் நோக்கி வருகிறது. பல்ஆம் கழுதையை அடிக்கிறார். அடித்துவிட்டு முன்னால் போய் என்று சொல்கிறார். கழுதை சொல்கிறது, எல்லாம் தெரிந்தவரே, உனக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுத்தானே, எல்லாவற்றையும் கொடுத்தும் கூட
விசுவாசம் இல்லாத மனிதனாக போய்விட்டாயே, எனக்கு இப்போது தெரிவது கூட உனக்கு தெரியாமல் போய்விட்டதே, இப்போது எனக்கு தெரிவது கூட உனக்கு தெரியாமல் போய்விட்டது. மலக்குகள் சம்மட்டிகளோடு நின்று என்னை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள், நான் எப்படி முன்னால் போக முடியும்? நான் முன்னால் போக மாட்டேன் என்று சொன்ன போது கழுதையில இருந்து கீழே இறங்கினாரு. கீழே இறங்கி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு துவா செய்றாரு. துவா செய்யும் போது அல்லாஹ் நாக்கை பிறள வைத்து விட்டான், நாக்கை பிறள வைத்து விட்டான். இவர் மனதிலே நினைக்கிறார், அல்லாஹுவே மூசா நபிக்கு தோல்வியை கொடு என்று மனதிலே நினைக்கிறார். நாக்கு சொல்கிறது, அல்லாஹுவே மூசா நபிக்கு வெற்றியை தா, அல்லாஹுவே மூசா நபிக்கு வெற்றியை தா, பல்ஆமுக்கு தோல்வியை தா. நாக்கு சொல்கிறது. என்னதான் என்னுடைய நாக்கு என்று நாம் பெருமை கொண்டாலும் அல்லாஹ் நாடினால் நாக்கு போக்கு, அதனுடைய பேச்செல்லாம் என்ன ஆயிரும்? அவனுடைய நாட்டத்திற்கு வசப்படுமே தவிர அது நமக்கு கட்டுப்படாது. கடைசியில துவா செஞ்சாங்க. துவா செஞ்சு தனக்குத்தானே சாபத்தை போட்டுக் கொண்டார் பல்ஆம். இந்த பல்ஆமை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற போது கடுமையான முறையிலே திட்டுவான். திட்டிவிட்டு சொல்வான், எத்தனையோ அருட்கொடைகளை கொடுத்தேன், எத்தனையோ அருட்கொடைகளை கொடுத்தேன், அனைத்தையும் உண்டு விட்டு அந்த மனிதன் நன்றி கொண்டவனாக போய்விட்டான். மசலுஹு, அவனுடைய உதாரணம் க மசலில் கல்பு, நாய் போல என்கிறான் அல்லாஹ். அந்த ஆளுடைய உதாரணம் நாய் மாதிரி. ஏன்? அடுத்து அல்லாஹ் சொல்வான், அந்த நாய்க்கு இறைச்சியை நீங்கள் போட்டாலும் நாக்கு கீழே தான் இருக்கும், போடலனாலும் நாக்கு எங்கதான் இருக்கும்? கீழே தான் இருக்கும். பேராசையின் அடையாளம் அந்த நாக்கு வெளியத்தான் இருக்கும். அதுபோல நான் எவ்வளவோ நிஅமத்துகளை கொடுத்தும் கூட துன்யாவின் பக்கம் நாக்கு அந்த ஆள் என்ன செஞ்சுட்டான்? தொங்க போட்டுட்டான், துன்யாவை தேடி போயிட்டான். ஆகிரத்திற்காக பயன்படுத்த வேண்டிய மந்திரங்களை எல்லாம் தொலைத்து துன்யாவே கதி என்று கிடந்து விட்டான். எனவே இவன் நாயை போல என்று அல்லாஹ் திட்டுகிறான். இரண்டு உதாரணங்களையும் இரண்டு நிகழ்ச்சிகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய வலிமார்களை விரும்பினால் நேசித்தால் நாய் சொர்க்கம் போகும். அல்லாஹ்வுடைய நேசர்களை பகைத்தால் மனிதன் நாயாய் போவான், மனிதன் நாயாய் போவான். இப்போ நான் தான் முடிவு செய்ய வேண்டும், நமக்குள் நான் தான் விடை தேட வேண்டும். நான் சொர்க்கம் போவதா அல்லது அதாக மாறுவதா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கை, இந்த 23 ஆண்டுகால வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கை, தரீக்கத்தினுடைய வாழ்க்கை. நாம் படிக்கிறோம், சில விஷயங்களை படிப்போம், புக்கிலே படிப்போம், படித்துவிட்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ட்ரோல். என்னதான் போலீஸா இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் ரூம் ஒன்று இருக்குதா இல்லையா? ஒரு கண்ட்ரோல் கையிலே இருக்கிற போது, நாம் பிசகுகிற போது நம்மை திசை திருப்பி நம்மை நேரான வழிக்கு கொண்டு வந்து நம்முடைய குறைகளை சுட்டி காட்டி நிறைகளை செய்து, இன்றைக்கு உலகத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள் அல்லாஹ் நமக்கு ஒரு தூய்மையை தந்திருக்கிறான். ஒரு மகானுடைய தர்பார் தூய்மையாக சுத்தமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ வலிமார்களினுடைய மன்னரைகள் பார்க்கிறோம் இல்லையா? கொடியேற்றும் போது கரகாட்டம், அப்புறம் டும் 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 என்னெல்லாமோ வரும், பாட்டு கச்சேரி. அதற்கு பின்பு வரும் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் உருஸ் முடிஞ்ச உடனே 3 நாள் தொடரா என்ன வரும்? கச்சேரி வரும். வானொலி புகழ் அவரு, சினிமா புகழ் இவங்க, அதோட ஆடல் பாடல் எல்லாம் சொல்லி நோட்டீஸ்ல கடைசியா இருக்கும். எல்லோரும் வருகை தந்து மகான் அவர்களுடைய அருளை வாங்கி செல்ல அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இதெல்லாம் வச்சா மகானுடைய அருளா வருமா? யோசிச்சு பாருங்க. எதையெல்லாம் வீழ்த்துவதற்காக அவர் வாழ்க்கையில் பாடுபட்டாரோ அதையெல்லாம் எங்க கொண்டு வந்துட்டோம்? அங்க கொண்டு வந்து வச்சுட்டா இப்ப அந்த வலியை பார்த்து சைத்தான் பேசுவான். என்ன ஓய் பாத்தீரா, உலகத்துல நீர் இருக்கும் போது எதையெல்லாம் எதிர்த்து வாழ்ந்தீங்களோ அதையெல்லாம் எங்கேயே கொண்டு வந்துட்டேன், உங்க இடத்துக்கே கொண்டு வந்துட்டேனா இல்லையா? இப்ப சொல்லுங்க, இந்த மக்களை நம்பிதானே நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு போனீங்க. இப்ப இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்களா, எதிர்ப்பா இருக்காங்களா? அப்ப அவங்க சங்கடப்படுவாங்களா, சந்தோஷப்படுவாங்களா? என்னை இப்படி ஆக்கிட்டானுங்களே, ஷைத்தானுக்கு முன்னால பதில் சொல்ல முடியாம ஆக்கிட்டானுங்களே. அல்லாஹ்வுக்கு முன்னால பதில் சொன்ன என்னால யாருக்கு முன்னால பதில் சொல்ல முடியல? இப்லீஸுக்கு பதில் சொல்ல முடியல. அவன் என்கிட்ட கேள்வியை கேட்டு என்ன அப்படியே ஆட வச்சுட்டான், வருத்தப்படுவாங்களா இல்லையா? அதுல இருந்து அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்கிறான்? ஒரு தூய்மையை தந்திருக்கிறான், ஒரு சுத்தத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வே உனக்கு பிடிக்காத எல்லா செயல்களையும் எங்களை விட்டு நீ தூரமாக்குவாயாக. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இதுதான். 23 ஆண்டு கால வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை பாருங்க. ஒரு யுத்த களம்,
அங்க போயிருக்கிறாங்க. யுத்தம் முடிஞ்சு இத்தனை நாளைக்கு இரவு நேரம் படை அங்கங்கேயே பாளையம் கூடாரம் அணிச்சு கொடுத்துருக்கிறாங்க. இரவு நேரத்தை தன்னுடைய கூடாரத்திலிருந்து புறப்பட்டு போறாங்க. போகும்போது ஒரு இளவயது சஹாபி, 2-3 நாட்களுக்கு முன்னால் முஸ்லிமான ஒரு இளவயது சஹாபி பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய கூடார பகுதியிலே இருக்கிறார். அதை யார் பார்த்துட்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டா. பார்த்த உடனே அப்படியே போனாக. போய் எத்தா இங்க என்ன வேலை அப்படின்னாக. அவருக்கு ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே என்ன சொல்றதுன்னே தோணல. கையும் ஆடல காலும் ஆடலன்னு சொல்லுவோம் இல்லையா? உடனே அவர் சொன்னாரு, லல்லத்து நாக்கத்தி யா ரசூலல்லாஹ், என் ஒட்டகம் தொலைஞ்சு போச்சு, அதை தேடிதான் வந்தேன் அப்படின்ட்டாரு. சரி சரி அல்லாஹ் பரக்கத் செய்வான், நீங்க நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாஹா. போன பின்னால அவர் ரொம்ப வெட்கப்பட்டு, உருத்துமா இல்லையா, யார்கிட்ட போய் சொல்லி இருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர், அவள்கிட்ட போய் சொல்லிட்டோமே, என்ன நடக்குமோ என்கிற அந்த கஷ்டத்தோடு அவர் வந்து விட்டார். கூடாரத்திற்கு வந்தார். நபியினுடைய முகத்தை பார்க்க அவருக்கு சங்கடமாக இருக்கிறது. மறுநாள் காலை நேரம் போருக்கான ஆயத்தங்கள் ஆரம்பம். வீரர்களை எல்லாம் அணிவகுக்க சொன்னார்கள். எல்லோரையும் அணிவகுக்க சொல்லிவிட்டு அணியில் இருந்த வீரர்களை எல்லாம் பார்த்து கொண்டே வந்தார்கள். ஒவ்வொருனுடைய மார்பிலும் அடித்து அடித்து தட்டி கொடுத்தார்கள். தட்டி கொடுத்து வரும்போது அந்த சஹாபியை பார்த்தார்கள். பார்த்த உடனே கேட்டாங்க, எத்தா ஒட்டகம் கிடைச்சிருச்சா? எத்தா ஒட்டகம் கிடைச்சிருச்சா? அவர் அப்படியே வெட்கப்பட்டார். யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். ஆனால் உண்மையை சொல்லவும் முடியவில்லை, சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. அப்படியே நின்றார். பெருமான் புரிந்து கொண்டார்கள். பூரிப்போடு விடைபெற்று சென்றார்கள். யுத்தம் முடிந்தது. முஸ்லிம்களுக்கு வெற்றி. இரவோடு இரவாக திரும்பி விடுவோம், இந்த இடத்தை தாண்டி போய் ஒரு இடத்திலே இரவில் ஓய்வெடுப்போம் என்று சொன்னார்கள். எல்லோரும் படை புறப்பட்டு வந்தார்கள். அந்த சஹாபி நபியின் கண்ணிலே மாட்டக்கூடாது என்பதற்காக வேகமாக தன்னுடைய குதிரையை எடுத்து வேகமாக புறப்பட ஆரம்பித்தார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே வந்தார்கள். எத்தா ஒட்டகம் கிடைச்சிருச்சா? எத்தா ஒட்டகம் கிடைச்சிருச்சா? அவரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. யா ரசூலல்லாஹ் என்றார். பெருமானார் விட்டு விட்டார்கள். மதீனாவிற்கு வந்தாச்சு. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவசரப்பட்டு யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க, பள்ளியில போய் 2 ரக்காத்து தொழுதுட்டு போங்க. பிரயாணத்துல இருந்து வந்தா முதல்ல பள்ளியில போய் 2 ரக்காத்து தொழுறது சுன்னத்தான காரியம், தொழுதுட்டு போங்க அப்படின்னாங்க. எல்லோரும் பள்ளிக்குள் தொழுதார்கள். தொழுது விட்டு நபியின் கருத்தை பிடித்து முசாஃபா செய்துவிட்டு ஒவ்வொரு நபர்களும் இல்லம் செல்கிறார்கள். செல்கிற போது அந்த பாவப்பட்ட சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ். உடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், தோழரே, அந்த மைதானத்தில் கிடைக்காத ஒட்டகம் மதீனாவில் கிடைக்கவா போகிறது என்றார். துளைத்த இடத்திலேயே கிடைக்காத ஒட்டகம் இங்க ஊர்ல கிடைக்கவா போகிறது என்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள். அப்படியே விழுந்து விட்டார். யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள், நான் பொய் சொல்லிவிட்டேன். நான் நின்ற நேரமும் நின்ற இடமும் தகாத விஷயம். அந்த நேரத்தில் உங்களிடத்தில் எப்படி அதை சொல்வது என்று நான் நினைத்துத்தான் ஒட்டகம் காணாம போயிடுச்சுன்னு சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அருமையானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தோழரே, ஒட்டகம் காணாம போயிடுச்சுன்னு நீ சொல்லும் போதே பொய் சொல்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ பொய் சொல்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நீயாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பொறுமையோடு இருந்தேன். நீயாக சொல்ல வேண்டும், சொன்னால்தான் அது தௌபா. நீயாக சொன்னால்தான் அது தௌபா. யா ரசூலல்லாஹ், நான் பொய் சொல்லி விட்டேன், இனி பொய் சொல்ல மாட்டேன். இதுதான் தௌபாவே தவிர அந்த தௌபா உன்னுடைய வாயில் இருந்து வெளியாக வேண்டும், அது வருத்தத்தோடு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை விட்டு வைத்தேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் பெருமானாருடைய வாழ்க்கை, ஷேகுமார்களுடைய காமிலான ஷேகுமார்களுடைய வாழ்க்கை, வலிமார்களினுடைய வாழ்க்கை. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருந்து அவர்களை பார்க்க ஒருவர் வருகிறார். வந்து கதவை தட்டுகிறார். நல்ல கவனிங்க, வந்து கதவை தட்டுகிறார். கதவை திறக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திறந்தவுடன் முன்னால் நின்ற மனிதருடைய முகத்தை பார்க்கிறார்கள், கண்ணை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு கதவை மூடிக்கொண்டார்கள். மூடிட்டு சொன்னாங்க, என்ன மனிதர்களா நீங்கள், என்ன மனிதர்கள் நீங்கள், விபச்சாரம் செய்த கண்களோடு அல்லாஹ்வினுடைய நேசரை பார்க்க வருகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? விபச்சாரம் செய்த கண்களோடு அல்லாஹ்வினுடைய நேசரை பார்க்க வருகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலேயும் வஹி வருதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலேயும் வஹி வருதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்களா?
நான் தெருவுல ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதை பார்த்தது உண்மைதான், அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது தெரிஞ்சா வஹி வருதுன்னு சொல்லலாம். இப்போ வஹி தான் நின்னு போச்சே, உங்களுக்குமா வஹி வருகிறது என்று கேட்டபோது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதையெல்லாம் சொல்ல வஹியா? அம்மி கொத்துவதற்கு சிற்பி எதற்கப்பா? அம்மி கொத்த சிற்பியா தேவை? இது ஃபஸாக்க நூருல் ஈமான், இது ஈமானுடைய பிரகாசம். எனக்குள் இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய பிரகாசம். அந்த கலிமா தானே நமக்குள்ளேயும் இருக்குது, இருக்குதா இல்லையா? அந்த பிரகாசம் இழந்து அந்த நூரை முஹம்மது அழிந்து கரிந்து இருண்டு பாவ அழுக்காறுகளால் சுருண்டு அதனுடைய பரிணாமத்தை வெளியே காட்ட முடியாமல் அது துடியாய் துடித்து உள்ளே கிடக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அதை மீண்டும் புடம் போட்டு பாவத்தில் இருந்து அதை சுத்தப்படுத்தி தௌபாவின் மூலமா பரிசுத்தப்படுத்தி நல்லமல்களின் மூலமா அதை சரிப்படுத்துகிற போது அது ஈமான் பிரகாசம், ஈமானுடைய பிரகாசமாக மாறி பார்க்க வேண்டியது அந்த கண் பார்க்கிறது, கேட்க வேண்டியது அந்த காது கேட்கிறது. வரலாறு சொல்லும் அல்லாஹ்வினுடைய வலிமார்களினுடைய வரலாறும் சரி அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, நாம் உங்களுடைய கவனத்திற்கு அல்லாஹ் மனதிலே நமக்கு தெரிகிற செய்திகளில் அல்லாஹ் எதை நாவிற்கு கொண்டு வருகிறானோ அப்படிப்பட்ட சில செய்திகளை வேகமாக உங்களுடைய கவனத்திற்கு நான் தருவேன். அருமையானவர்களே, ஈமான் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சாதாரணமான விஷயம் அல்ல, அற்புதமான ஒரு தாரக மந்திரம். ஆனால் அற்புதமான தாரக மந்திரம் தான் இன்றைக்கு நம் வீட்டு குழந்தை தூங்குவதற்கு தாலாட்டாக மாறி இருக்கிறது. நம்ம வீட்டு தாலாட்டுறது லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் தாலாட்டு தானே ஆடுது. இப்படி தாலாட்டாக மாறி இருக்கிறது கலிமத்து தௌஹீத். தாலாட்டுவது அல்ல, தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை எழுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட கலிமா ஒரு சமுதாயத்தை தூங்க வைப்பதற்கு இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. கலிமா சாதாரணமான விஷயம் அல்ல. ஷேக் அப்துல் ஹக் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் டெல்லியிலே ஒவ்வொரு வீதிகளிலும் விபச்சாரம் கொடிகட்டி பறந்த போது, ஒவ்வொரு வீதிகளிலும் விபச்சாரம் கொடிகட்டி பறந்த போது, ரெட் லைட் ஏரியா டெல்லியினுடைய முக்கிய வீதிகளை எல்லாம் அலங்கரித்த போது, ஆட்சியில் இருந்தவர்கள் அதற்கு அடையாளத்தையும் அனுமதியையும் கொடுத்த போது, ஷேக் அப்துல் ஹக் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கையிலே ஒரு தஸ்பீஹ் மணியை எடுத்துக்கொண்டு டெல்லியினுடைய வீதிகள் வழியாக லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உரக்க சொல்லிக் கொண்டே செல்வார்களாம். அவர்கள் ஒரு தெருவை சென்று கலிமாவை சொல்லிவிட்டு இன்று செல்வார்கள். சென்று அந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்களாம், தப்பு பண்ணாதீங்க, விபச்சாரம் எல்லாம் ஹராமு, அல்லாஹ் மழையை தரமாட்டான், அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துருவான், ரொம்ப கேவலமான மௌத்த தருவான், எய்ட்ஸ் வரும், கொடுமையான வியாதி வரும் என்றெல்லாம் அந்த மக்களிடத்தில் சொல்வார்கள். தௌபா செய்தால் விட்டு விடுவார்கள். தௌபா செய்யாவிட்டால் அவர்கள் கையிலே தஸ்பீஹ் மணி எடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்வாங்களாம். வரலாறு சொல்கிறது, அவர் தெருவை தாண்டி விட்டால் அந்த தெருவிலே இருந்த அத்தனை விபச்சாரிகளும் என்ன நடந்தது என்று தெரியாமல் அவருக்கு பின்னால் அழுது கொண்டே ஓடுவார்களாம். அவர்களுக்கு பின்னால் அழுது கொண்டே ஓடுவார்களாம். எனக்கு அங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது, அங்க பத்திக்கிட்டு எரியுது, எனக்கு ஓதி விடுங்க, எனக்கு தௌபா தாருங்கள் என்று. பாவிகளை திருத்துவதற்கு ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் பயன்பட்டது. சாதாரணமான விஷயம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அற்புதமான ஒரு திருக்கலிமா. அருமையானவர்களே, ஈமானுடைய வெளிச்சம் நமக்கு அல்லாஹ் தருவானாக. அந்த ஈமானுடைய வெளிச்சத்தால் எது சத்தியமோ அதை கண்குளிர காணக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஒரு நாள் வரலாற்றிலே பாருங்கள், உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கனவு காண்றாங்க. கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நிகழ்ச்சி நல்லா விளங்கும். கொஞ்சம் பெரிய நிகழ்ச்சி, கொஞ்சம் வேகமா தர்றேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கனவு காண்றாங்க. கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாயி இப்ப யாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது? உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி நடக்குது. மௌத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுனுடைய கனவுல வர்றாங்க. வந்த ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழ வைக்கிறாங்க மஸ்ஜிது நபவியில. கனவுல சுபஹ் தொழ வச்சுக்கிட்டு முஸல்லால இருந்து அப்படியே திரும்பி சஹாபிகளை பார்த்து உட்கார்றாங்க. சிரிச்சுக்கிட்டே உட்காரும் போது ஒரு சின்ன வயசுல ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை ஒரு தட்டு நிறைய பேரிச்சம்பழம் எடுத்துட்டு வருது. அந்த பழத்தை எடுத்துட்டு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தட்டுல இருந்து ஒரு பழத்தை எடுத்து வாயில வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு பழத்தை எடுத்து அலி ரலியல்லாஹுனுடைய வாயில வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹுனுடைய வாயில வைக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு நினைக்கிறாங்க கனவுல, தர்றது ரெண்டு தந்தா என்னவா? ஏன்னா தர்றது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? தட்டே தந்தாலும் என்ன செஞ்சிடலாம்,
உள்ள தட்டிடலாம். அப்படிப்பட்ட ஆள் கரம் அது. அப்போ தருதே தர்றீங்க, ஒன்று கூட தரக்கூடாதா அப்படின்னு நினைச்சேல்ல, சொல்லல, எங்க நினைக்கிறாஹா, மனசுல நினைக்கிறாஹா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டை கையில கொடுத்து எல்லாருக்கும் ஒன்னொன்னு எடுத்து கொடு அப்படிங்கிறாஹா. இதோட கனவு முடிஞ்சிருச்சு. காலையில அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு வாராஹா. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், ஜனாதிபதி அவங்க தான் தொலை வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வைக்கிறாஹா. தொலை வச்சுட்டு முசல்லால இருந்து திரும்பி உட்கார்றாஹா. ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை தட்டுல என்ன கொண்டு வருது, பேரிச்சம்பழம் கொண்டு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பழத்தை எடுத்து வாயில அவ சாப்பிடுறாஹா. சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ஊட்டி விடுறாஹா. ஊட்டி விட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாஹா, ஏன் 2 தந்தா என்னாவாம், ஏன் 2 தந்தா என்னாவாம்? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஏன்யா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிற தைரியம் கிடையாது, ஆனா பாவப்பட்ட உமரா இருந்தா 2 கேப்பியோ? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க தைரியம் உனக்கு வரல, ஆனா பாவப்பட்ட உமர்னு தெரிஞ்ச உடனே 2 கேட்கிறியே. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே ஆடி போனார்கள். அமீருல் முஃமினீன், இது எப்படி? கனவு உலகம் அல்லவா அது, அப்படிதானே? கனவு உலகம் அது வித்தியாசமானது. நானும் கண்மணி நாதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட ஒரு காரியத்தை, எங்களுக்குள் நடந்த ஒரு காரியத்தை நீங்கள் அப்படியே சொல்கிறீர்களே, அது எப்படி என்று கேட்ட போதுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபதாக்க நூருல் ஈமான், ஃபதாக்க அதுதான் ஈமானுடைய ஒளிப்பா, அதற்கு பெயர் தான் ஈமானுடைய ஒளி. அப்ப ஈமான் என்பது நாம் நினைப்பது போல சாதாரணமான விஷயம் அல்ல. அதனாலதான் ஈமானுக்காக குடும்பத்தை இழந்தார்கள் சஹாபிகள், சொத்தை இழந்தார்கள் சஹாபிகள், உயிரை இழந்தார்கள் சஹாபிகள், எல்லாவற்றையும் இழந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எதை இழக்கல்ல, ஈமானை இழக்கல்ல. ஏன்னா ஈமான் என்றால் என்ன என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். அல்லாஹ் அந்த புரியுதலை நமக்கும் தருவானா. அது தருகிற போதுதான், அது நம்முடைய உடலிலே, உயிரிலே, ஊனிலே, சதையிலே அனைத்திலும் கலக்கிற போதுதான் அந்த கலிமத்து தௌஹீதிற்கு அல்லாஹ் என்ன மாண்பை வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் புரிய முடியும். அருமையானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், ஒரு விஷயம், ஒரு லட்சியம். அது நம்முடைய லட்சியம் என்ன? ஒரு நாள் நாம் இறந்து போவோம். இதான் இறுதியாக நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம். இதுதான். என்ன அஜித் வந்தாரு, ஒரு 4 விஷயம் நல்ல விஷயமா சொல்லாம அதையே திருப்பி சொன்னாரே, இல்லை, அதுதான் நல்ல விஷயம். மற்றவர்களை போல அல்ல, அதுதான் நல்ல விஷயம். காரணம், நாம் இறந்து போன எத்தனையோ பேர்களை இந்த மையவாடியிலே அடக்கம் செய்தோம், இதே மையவாடியிலே அடக்கம் செய்தோம். அதிலே நம்முடைய குடும்பக்காரர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, வேண்டப்பட்டவர்கள் உண்டு, வேண்டப்படாதவர்கள் உண்டு. அத்தனை நபர்களையும் அங்கே போட்டு 6 அடி ஆழமாக குழி தோண்டி உள்ளே வைத்து கொஞ்சம் மண்ணை போட்டு அவர்களை அங்கே புதைத்து விட்டு வந்து விட்டோம். அதற்கு பின்பு இப்போது அவர்களுக்கு தெரிகிறது 2 ரக்காத் தொழுகையினுடைய அருமை என்ன என்பது இப்போது அவர்களுக்கு தெரிகிறது. அப்படிதானே? 2 ரக்காத் தொழுதா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்பது இப்போது அவர்களுக்கு புரிகிறது. இப்போது அவர்களுக்கு தெரிகிறது. இந்த ரிஃபாய் ஷேഖுக்கு மனம் குளிர ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று இந்த இடத்தில் நின்று சொல்லி இருக்கலாமே. யாருடைய பேச்சையோ கேட்டு சொல்லக்கூடாது என்று பேசிவிட்டேனே. இப்போது படாத பாடுபடுகிறேனே, நெருக்கதியாய் நிற்கிறேனே. என்னை தூக்கிவிட, கொண்டு போக, என்னுடைய மோட்சத்தை, என்னுடைய கதியை நல்லாக்குவதற்கு யாரும் இல்லாமல் போய்விட்டார்களே என்றெல்லாம் ஏங்கக்கூடியவர்களும் இருக்கத்தானே செய்வார்கள். எனவே நம்முடைய யதார்த்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் ஒரு நாள் மரணம். அந்த மரணத்திற்கு பின்பு நாமும் மண்ணிலே வைக்கப்படுவோம். நாம் யாருக்கு முன்னாலும் கைகட்டி நிற்கக்கூடாது. அந்த காலத்தில் வருகின்றவர்களிடத்தெல்லாம் போய் நின்று எனக்காக கொஞ்சம் ஷஃபாஅத் செய்யுங்க, எனக்காக ஏதாவது செய்யுங்க, எனக்காக ஏதாவது கொடுங்க, எதுவும் கேட்காமல் இருக்கும் போதே தன்னிறைவு பெற்று நாம் ஒரு மையவாடியிலே கொண்டு அடக்கப்பட்டால் நம்மில் ஒருவரினுடைய ஜனாசாவை வைத்து அந்த மையவாடியில் உள்ள எல்லா ஜனாசாக்களுக்கும் அல்லாஹ் விமோசனத்தை தர வேண்டும். அப்படிதானே? அது இல்லவா வாழ்க்கை? அது இல்லாம நம்ம பாவம் செஞ்சு அயோக்கியத்தனம் பண்ணி அப்படியே கொண்டு வச்சு நம்மால அடுத்த கபர்ல உள்ளவனுக்கு அதாபு வந்து அப்படி வரலாமா? இருக்கும் போது நம்மளால பிரச்சனை, இறந்த பின்னாலேயும் நம்மளால பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஒரு இடத்தில் கொண்டு அடக்கப்பட்டால் என்னை சுற்றி அடக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நம்மால் என்ன கிடைக்கணும்? விமோசனம் கிடைக்கணும். அல்லாஹ் அந்த தௌஃபீகை தருவானா. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுஃபனு மௌத்தாக்கும், உங்களில் இறந்து போனவர்களை அடக்கம் செய்யுங்கள், மா சாலிஹீன், நல்லவர்களோடு அடக்கம் செய்யுங்கள். யாரோட? நல்லவர்களோடு அடக்கம் செய்யுங்கள். நல்லவர்கள் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே அடக்கம் செய்யுங்கள். இப்பூ உலகில் நல்லார் ஒருவருக்கு பெய்யும் மழை
பொல்லாருக்கும் வருகிறது. யாரோ ஒரு நல்லவர், அவருக்காக வருகிற மழை, நாமும் அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதுபோல அந்த ஒரு நல்லவரின் பொருட்டால் அல்லாஹ் என்ன செய்யலாம், எல்லோருக்கும் ரஹமத்தை தரலாம். எனவே நல்லவர்களோடு அடக்கம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தரீக்கத் என்பதனுடைய தரீக்கத்தினுடைய அசலான நோக்கம் இதுதான். அசல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தில் நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம், மரணத்திற்கு பின்புண்டான எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அல்லாஹ் அதையெல்லாம் நமக்கு லேசாக்குவானாக. அருமையானவர்கள், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், மையத்தை குளிப்பாட்டுறோமா இல்லையா? மையத்தை குளிப்பாட்டுறோம், நமக்கு ஏதாவது தெரியுதா? அது அப்படி புரட்டுறோம், இப்படி புரட்டுறோம், தண்ணியை ஊத்துறோம், கசப்பிறக்கிறோம், நகத்துல உள்ள அழுக்கை எடுக்கிறோம், சுர்மாவை வைக்கிறோம், சூடத்தை போடுறோம், அந்த சுடு தண்ணி இதெல்லாம் போட்டு சுத்தம் பண்றோம். அது சுத்தமாயிடுச்சான்னு நமக்கு தெரியுமா? அது சுத்தமாயிடுச்சான்னு நமக்கு தெரியுமா? ஹஜ்ரத் இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி மذஹபுடைய மிகப்பெரிய சட்டக்கலை நிபுணர் இப்னு ஹஜருல் ஹைத்தமி தன்னுடைய நூலில் தன்னுடைய வரலாற்று படலம் என்கிற பகுதியில் இந்த செய்தியை தருகிறார். அவர் சொல்கிறார், எங்க ஊர்ல ஒருவர் இறந்து போய்விட்டார். நான் சின்ன பிள்ளை. அந்த இறந்து போனவரை எல்லோரும் குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள். அப்படி குளிப்பாட்டுகிற போது அவரை ஊரே திரண்டு வந்து நின்று என்ன செஞ்சது, குளிப்பாட்டுச்சு. அப்படி குளிப்பாட்டுறது தப்பு. குளிப்பாட்டுற இடத்துல ஆட்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 3 பேர் இருக்கணும், அதுக்கு மேல ஆள் இருக்கக்கூடாது. ஃபிக்கு இது. ஆனா எல்லா ஊர்ல என்ன சொல்றாங்க, எங்க ஊர்ல ஆதி காலத்துல இருந்து இப்படிதான். எந்த ஆதி காலமும் நமக்கு கியாமத்துல என்ன செய்யாது, கை கொடுக்காது. நமக்கு என்னுடைய ஊரில் சில பேர் இருப்பான், அவங்களுடைய பேச்சுக்கு பேச்சு எங்க பாரம்பரியம் இருக்குதே, ஒரு பாரம்பரியமும் கை கொடுக்காது. மறுமையில் ஏதாவது பாரம்பரியம் கை கொடுக்குமா? ஒரு பாரம்பரியத்தை பத்தி ஒரு ஆள் சொல்ற, எங்க பாரம்பரியம் ஒண்ணும் வேணாம் எனக்கு, உன் பாரம்பரியம் கியாமத்துல என்ன காப்பாத்துமா? எழுதி கொடு, எழுதி சீல் வச்சு கொடு, நான் உன் பாரம்பரியத்தை நம்புறேன். அது இல்லாம பாரம்பரியம்னா எந்த பாரம்பரியம் காப்பாற்றும்? அன்னை பாத்திமாவை கபரிலே பாரம்பரியம் காப்பாற்றவில்லை என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஜனாசா இறந்து போறாங்க. இறக்கும் போது வசியத்து செய்றாங்க. என்ன வசியத்து செய்றாங்க? என்ன இரவுல தான் அடக்கம் செய்யணும். அருமையான சகோதரிகள் கவனிக்க வேண்டும், என்ன இரவுல தான் அடக்கம் செய்யணும். ஏன்னா நாம் எந்த அந்நிய ஆடவரையும் பகலிலே பார்த்ததில்லை. எனவே என்னுடைய ஜனாசாவை கூட ஆம்பளைங்க என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அதனால ராத்திரி என்ன அடக்கம் பண்ணுங்க. வரலாறு சொல்லும், அம்மையாரினுடைய ஜனாசா தொழுகையில 19 பேர் தான் இருந்தாகலாம். மொத்தமே எத்தனை பேரு? 19 பேர். அந்த ஜனாசாவை தூக்கிக்கிட்டு ஹஜ்ரத் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு, நான் எந்த இடத்துக்காக வேண்டி இதை கொண்டு வந்தேங்கிறது பின்னால கேப்ப, எனக்கு மறந்துட்டான். அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை கொண்டு வச்சுக்கிட்டு கபரை பார்த்து சொல்றாஹா, கபரே, நாங்க யாரை கொண்டு வந்திருக்கிறோம் தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள் பாத்திமாவை கொண்டு வந்திருக்கிறோம். சொர்க்கத்து பெண்ணினத்தினுடைய தலைவியான சுந்தர பாத்திமாவை உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் என்றெல்லாம் ஹஜ்ரத் அபூதுல் கிஃபாரி பெருமையாக பேசிய போது அங்கிருந்து ஒரு சப்தம் வருகிறது, யார் வந்தால் எனக்கு என்ன, யார் வந்தால் எனக்கு என்ன. கபர் சொல்கிறது, நான் உங்களை போல் அல்ல, நான் உங்களை போல் அல்ல. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க அல்லாஹ்வுக்கு அடிமை என்று சொல்வீர்கள், ஆனால் அடிமையாக நடக்க மாட்டீர்கள். அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு நாங்க அடிமையாக்கும் என்று நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் அப்படி நடக்கவே மாட்டீங்க. நான் அப்படி அல்ல, இன்னி மஅமூருன், நான் அல்லாஹ்வால் ஏவப்பட்டவன். அல்லாஹ் இருக்கு என்று சொன்னால் இருக்குவேன், இருக்காதே என்று சொன்னால் இருக்க மாட்டேன். சேர்த்து பிடினா பிடிச்சிருவேன், பிடிக்காதேன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டேன், பிடிக்க மாட்டேன். எனக்கு தேவை அல்லாஹ்வினுடைய உத்தரவு. நான் குடும்பத்தை பார்க்கும் இடம் அல்ல, நான் பதவியை பார்க்கும் இடம் அல்ல, நான் அழகையும் தொழிலையும் பார்க்கும் இடம் அல்ல, நான் ஈமானையும் அமலையும் பார்க்கும் இடம். ஈமானும் அமலும் இருந்தால் கருப்பனும் வெள்ளையனும் ஒன்றுதான். உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவரும் சாதாரண மனிதரும் ஒன்றுதான். யாராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான். ஈமானும் இருக்க வேண்டும், அமலும் இருக்க வேண்டும். இதுதான் கபரினுடைய நிலை. எதுக்க வேண்டியதை சொல்லிட்டு வந்தோம், பாரம்பரியம். அப்ப கபருக்கு என்ன கிடையாது, பாரம்பரியம் கிடையாது. அதனால அந்த பாரம்பரியம் நடைமுறை அதையெல்லாம் எப்போது சத்தியம் வெளியாகி விட்டதோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் எதையும் இதா பேசல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த காலத்துல உள்ள எல்லா மக்களும் நாம சொல்ற மாதிரி எங்க பாரம்பரியத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தா இந்த களிமா நமக்கு கிடைச்சிருக்குமா? நல்லது என்று ஒன்று வருகிற போது
தீயது என்று ஒன்று தெரிந்துவிட்டால் அதை புறந்தள்ள வேண்டும், நல்லதை அரவணைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நடைமுறை. அப்ப அந்த அடிப்படையில் கபறுகள்ல குளிப்பாட்டப்படுகிற போது அதிகபட்சமா எத்தனை பேர் தான் இருக்கணும்? ஜனாசாவுல 3 பேர் தான் இருக்கணும். ஹனஃபி மத்ஹப்ல உம்தான் ஒரு கிதாப் இருக்கு. ஹனஃபி மத்ஹப், ஷாஃபி மத்ஹப்ல உம்தத்து சாலிக்கு, ஹனஃபி மத்ஹப்ல உம்தான் ஒரு கிதாப் இருக்கு. அந்த கிதாபிலேயே இருக்குது, ஒரு ஹனஃபி மத்ஹபினுடைய மையத்தை குளிப்பாட்டுறதா இருந்தா, ஆண் மையத்தாக இருந்தா 3 பேர் தான் நிக்கணும். அது எப்போ அப்படின்னா, இறந்து போனவர் கொஞ்சம் பருத்த ஆளு, 2 பேர் நின்று ஒரு ஆள் தண்ணி ஊத்தி கொடுத்து ஒரு ஆள் தேய்ச்சி அவரால் சுயமா அங்க எங்கேயும் உருட்ட முடியாதுன்னு இருந்தா அவரை புரட்டுவதற்காக இன்னொரு ஆள் கூட மாட நிக்கலாம். ஒரு பொம்பளை இறந்து போயிட்டா, அந்த பொம்பளைக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. 5 பொம்பளை பிள்ளைங்களும் வந்து சொல்லுது, நாங்க 5 பேரும் சேர்ந்துதான் அம்மாவை குளிப்பாட்டுவோம் அப்படின்னு சொன்னாலும் அனுமதி இல்ல. அந்த 5 பேர்ல 3 பேர் தான் என்ன செய்யணும்? குளிப்பாட்டணும்னு நம்முடைய ஹனஃபி ஃபிக்ஹினுடைய மதுஹப் சட்ட நூல் சொல்கிறது. ஆனால் நடைமுறை அப்படி இல்லை. அது நாங்க அப்படியே பழவிட்டோம், இப்படி சொல்றோமா இல்லையா? அதை எல்லாம் தூக்கி தூர வச்சுக்கிட்டு அந்த மையத்து குளிப்பாட்டப்பட்டது. இப்னு ஹஜருல் ஹைத்தமி சொல்கிறாங்க, நான் சின்ன பிள்ளை, மையத்து குளிப்பாட்டப்படுது, தண்ணியை ஊத்துறாங்க, அந்த மையத்தினுடைய உடம்புல இருந்து தண்ணி இறங்குது. கடைசியில குளிப்பாட்டினவரு துண்டை எடுத்து மையத்தை தொடக்கிறாரு. தொடச்சுக்கிட்டே வரும்போது கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது. மையத்தினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது. ஆனால் எனக்கு தெரியும், இறந்து போன மனிதர் நல்ல மனிதர். இப்னு ஹஜர் சொல்கிறார், இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இறந்து போன ஆளு நல்ல மனுஷன் எனக்கு தெரியும். அவர் அந்த மனிதர் இப்ப என்ன செய்றாங்க? அழுறாங்க, துடைக்கிறாங்க, கண்ணீர் வருது, மீண்டும் துடைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த நேரத்துல அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரியாரை அழைத்து கொண்டு வந்து அவரை முன்னால் நிப்பாட்டினார்கள். அவர் ஜனாசாவை பார்த்தார். பார்த்து விட்டு அந்த ஜனாசாவோடு பேசினார். பேசுகிற போது அவர் கேட்டார், உங்களுடைய கண்ணிலிருந்து மட்டும் கண்ணீர் வருகிறது, என்ன காரணம் என்று கேட்கிற போது அந்த மையத்து சொல்கிறது, என்னை குளிப்பாட்டிய ஒருவன் சுத்தம் இல்லாமல் இருக்கிறான். என்னை குளிப்பாட்டிய ஒருவன் சுத்தம் இல்லாமல் இருக்கிறான். சுத்தம் இல்லாத அவன் என்னை சுத்தமாக்கினால் நான் அசுத்தமாக மாட்டேனா? நான் எப்படி சுத்தமாகுவேன்? எனவேதான் நான் அழுகிறேன் என்று ஜனாசா சொல்கிறது என்றால், நாம் குளிப்பாட்டப்பட்டுத்தானே ஆக வேண்டும். நம்மை குளிப்பாட்டக்கூடியவர் சுத்தமாக இருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப குளிப்பாட்ட வேண்டியவர் சுத்தமா இருக்கணும்னா நாம முதல்ல எப்படி இருக்கணும்? சுத்தமானவங்களா இருக்கணுமா இல்லையா? நாம் சுத்தமாகி விட்டு பின்னால் ஒரு மையத்தை சென்று நாம் குளிப்பாட்டினால் அந்த மையத்துக்கு விமோசனம் கிடைக்கிறதா இல்லையா? அப்ப இதைத்தான் மகான்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மறுமையை பார், கபுரை பார், மறுமையினுடைய வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள். அல்லாஹ் இதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு நம்மள என்ன செஞ்சான்? கொண்டு வந்தானே தவிர வேறு எதற்கும் அல்ல. மகான்கள் வருகிற போது, வலிமார்களை நாம் காணுகிற போது, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், குழந்தை வேண்டும், அது வேண்டும், எல்லாவற்றையும் கேட்பதை விட நமக்கு எது நிரந்தர அருளை தருமோ, நிரந்தர நல்லதை தருமோ அதை நாம என்ன செய்யணும்? கேட்கணும். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அரசு சபையில சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவருடைய அடிமை ஒருவர் விசிறி, இந்த